மாரல் என்ன அப்படின்னா இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்றது எனக்கு பிடிக்காது. மாரல் டீச்சரா ஜாக்லின் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க சில நல்ல விஷயங்களை முன்னெடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக உட்காராதீங்க, அது எனக்கு பிடிக்காது, ஸோ 2 பேரும் கம்பைன் ஆகி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு தான் நாங்கள் இத்தனை நாளாக காத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஸ்கூலில் சேர்ந்து நினச்சிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் காத்துட்டு இருந்த மாதிரி கடகடன்னு சொன்ன உடனே மாறி மாறி உட்காந்துக்கிட்டாங்க. தீபக் ரொம்பவே வாழ்த்தனமான ஸ்டூடெண்ட் போல இருக்கு. ஏன்னா டீச்சரையே கட்டுறது கைமண் அளவு, அல்லாதது உலகளவு. ஸோ நீங்கள் டீச்சராக இருக்கலாம், அதுக்காக உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு மாரல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கட்டுறது கைமண் அளவு, அல்லாதது உலகளவு. ஜாக்லின் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே பிரின்சிபல் வர்ஷினி உள்ள வந்தாங்க. அவங்க உள்ளே வந்ததுமே ஏதோ பேப்பர் வச்சு சேட்டை பண்ணிட்டு இருந்த விஷாலை பிடிச்சி அவர் கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி கிழிச்சு அவர் மூஞ்சிலே வீசி அடிச்சிட்டாங்க. இதை பார்த்ததும் ஜாக்லின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் மாரல்னு என்னன்னு தெரிஞ்சால் பார்த்தாது, டீச்சர்ஸ்க்கும் மாரல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் மாரல்ஸ் இருக்கு. ஜாக்லின் ஒரு மாரல் டீச்சர் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டீச் பண்ணாமல் பிரின்சிபலும் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பசங்க மட்டும் சரியாக நடந்துக்கிட்ட பார்த்தாது, டீச்சர் சரியாக நடந்துக்கணும், நீங்கள் இப்படி கிழிச்சு அவன் மூஞ்சில் போட்டது தப்பு, எதுக்கு இப்படி வீசி எறிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டவுடனே நீ வேணால் கிளாஸ்க்கு டீச்சராக இருக்கலாம், பட் ஐ ஆம் தி பிரின்சிபல் ஆஃப் தி ஸ்கூல், ஏன்னா எப்படி நீ டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட வர்ஷினி, இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, பசங்க இந்த மாதிரிலாம் பிகப் பண்ணிட்டுருக்காங்க, ஆக்டிவிட்டீஸே ஒன்றும் சரியில்லை, முதல்ல அவங்களுக்கு கரெக்டான மாரலிங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். சொன்னதும் ஜாக்லின் ஃபேஸ் வேறு மாதிரி மாறுச்சு. இதுக்கு மேலே பெரிய சம்பவம் லோடிங் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, நீங்கள் கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஒழுங்காக மாரல்ஸ் கற்றுக் கொடுங்க.